அடுத்த 10 வருஷத்துல இதே தான் நடக்க போகுது. 2025 டு 2030 என்ன நடக்கும் தெரியாது. நிஃப்டி என்ன போகும் 35ல சத்தியமா தெரியாது சார். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய க்ரோத் ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கே இருக்குங்க. இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறவங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி அரௌண்ட் 10%க்கு மேலே 10 to 15% இருக்குது. அதை விட்டுட்டு 2% க்ரோத் ஸ்டோரிக்கு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி யூஎஸோட ஜிடிபி க்ரோத் 2-2.5% தான் இருக்குது. ஆவரேஜாக 1.5 போகுது, 2.53 வரைக்கும் போகுது. 2-2.5% தாண்டதில்லை. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் லாஸ்ட் இயர் வந்து 7.7%. ஆனால் அதுலேயும் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், 7.7% ஆஃப்டர் யூஎஸ் டேரிஃப். ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது இல்லைங்களா. ஈரான் வார் வந்துச்சு, யூஎஸ் டேரிஃப் வந்துச்சு. இத்தனைக்கு நடுவுலையும் நம்மளுடைய எக்கானமி 7.7% க்ரோத்தில் இருக்குன்னா, இப்போ அடுத்த 20 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்கேட் கடைசி 10-20 வருஷம் யூஎஸ் மார்க்கெட் வந்து அதிகமாக வளர்ந்துச்சுன்னா, இந்தியாவும் அடுத்த 10-20 வருஷத்தில் அதே நிலைமை நோக்கி தானே போயிட்டுருக்காங்க.